ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலாவை பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்இஃப் ஃபார்முலாவை பற்றி தான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே எப்படி வந்து எக்ஸலில் அடிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சம் ஃபார்முலாவை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஃபார்முலா தான் இந்த சம்இஃப் ஃபார்முலா. இது எப்போ வந்து உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். நல்லா வந்து கவனிச்சிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் டேட்டாஸ் வந்து இப்படி இருக்குது, அதாவது நேம், சப்ஜெக்ட், அப்புறம் வந்து மார்க்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்ரீ அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து இருக்குது இல்லையா. இப்போ 2 இடத்துல இருக்கும்போது இவருக்கான மார்க்ஸ், அதாவது ஸ்ரீ வந்து எத்தனை மார்க்ஸ் வந்து டோட்டலாக வாங்கினார் அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த சம்இஃப் ஃபார்முலா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சு, இப்போ இந்த இடத்துல நேமை மட்டும் வச்சு, இப்போ சப்ஜெக்ட் வந்து கிடையாது, நேமை மட்டும் வச்சு நீங்கள் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ டோட்டல் மார்க்ஸ் வந்து இங்கே வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து சம்இஃப் ஃபார்முலா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட், அதாவது ஒரு கண்டிஷன் ப்ளஸ் சப்ஜெக்ட் இன்னொரு கண்டிஷன், அதாவது இப்போ பாருங்கள், இந்த 2 கண்டிஷனையுமே வச்சு நீங்கள் வந்து ஒரு சம் ஃபார்முலாவை போடணும் அப்படின்னா அதற்கு என்ன ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சம்இஃப் ஃபார்முலா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சு சம்இஃப் ஃபார்முலாவை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போது ஈக்குவல் சைன் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு சம், கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சம்இஃப்னு இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. ரேஞ்ச் அப்படின்னாவே எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியோட ரேஞ்சு தான் வந்து, அதாவது இந்த இங்கே உங்களுக்கு இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரீயை வச்சு தானே, ஸ்ட்ரீ எத்தனை மார்க் வாங்கினார் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த நேம் இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணுங்கள், கமா போடுங்க. அதற்கு அடுத்து வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணணுங்கிறது அங்கேயே வந்து இருக்கும். க்ரைட்டீரியாவை வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரீ தானே உங்களுக்கு வந்து க்ரைட்டீரியா, ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதற்கு அடுத்து சம் ரேஞ்ச், அதாவது மார்க்கை தான் வந்து உங்களுக்கு வந்து கூட்டணும், அதுதான் வந்து சம் ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கூட்டிக்கங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இப்போது ஸ்ட்ரீ வந்து எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் ஸ்ட்ரீ வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அடிஷன் ஆகி இது எல்லாமே அடிஷன் ஆகி தான் அவருக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து இங்கே வந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா வந்து மற்ற எல்லாருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+D வந்து கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஃபார்முலா வந்து ட்ராக் ஆகிரும். இப்படி தான் வந்து நீங்கள் எக்ஸலில் வந்து சம்இஃப் பண்ணணும். இதே இது கூடுதலாக இன்னொரு கண்டிஷன், அதாவது சப்ஜெக்டை வச்சும் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணி கரெக்டான மார்க்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து சம்இஃப் ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். அது எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து சம்இஃப் ஃபார்முலா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வச்சு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டாவிலேருந்து ஒரு வேல்யூவை வந்து கெட் பண்ணுறதுக்கு இந்த சம்இஃப் ஃபார்முலா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. வேறு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஃபங்க்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் தயங்காமல் போடுங்க. நான் உடனடியாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸலில் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் ஆவதற்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. பாமரன் கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.